திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவரு தேனாம்பேட்டை அப்போலோவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. வீட்ல இருந்தே வந்து கட்சி பணிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. நேத்து கூட ஒரு காணொளி ஒரு காணொளி வந்தாங்க. வெளியிட்டிருந்தாங்க. ஆமா. அவர் வந்து லுங்கியோட வந்து ஒரு பேட்டி குடுத்துட்டு இருந்தாரு. நமக்கே பார்க்கும்போது என்னன்னா, ஒரு நல்ல ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்துருவார் போல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க. ஆஞ்சியோ பண்ணுறது மட்டும் இல்ல, ரத்த பரிசோதனை மற்றும் இருதய பரிசோதனைலாம் செய்ய போறதா சொல்றாங்க. செஞ்சுட்டாங்களா? செய்ய போறாங்களா? இல்ல ஆஞ்சியோ பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க. இருதய பரிசோதனை ஏதோ பண்ணணுன்ற மாரி சொல்றாங்க. அட்லீஸ்ட் இன்னும் மேலும் 3 நாட்கள் ஆகும் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. அது நீ அன்னைக்கு எப்படி துரைமுருகன் பேட்டி கொடுத்தாரோ, அதே மாரி இன்னைக்கும் துரைமுருகன் என்ன பேட்டி கொடுத்து அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆஞ்சியோ பண்ண வேண்டியதா இருக்கு, பண்ணியாச்சு. இருதய பரிசோதனை இருக்கு, அது பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. அதே சமயம் இப்படி ஒரு விஷயம் நியூஸ் வந்த உடனே திமுக தரப்பினர் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. ம். திடுதுப்புன்னு இன்னைக்கு ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்கன்னா, என்னங்க ஆன்ஜியோன்றது ஆக்சுவலாக இருதயத்தில் அந்த ரத்த குழாயில் அடைப்பு இருக்கான்றதை பார்க்கறது தானே ஆன்ஜியோ? ஆமா ஆமா. இல்லை அது அடைப்பு எடுக்கிறதே ஆன்ஜியோ? அது தெரியல. அது இன்னும் டீட்டெயிலாக வந்து அந்த அப்போலோ சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க.